விஜய் வந்து நீங்க அடுத்தது இந்த மாதிரி செயல்பட்டா ஓரளவுக்காவது அரசியல நிலைக்கலாம் அப்படின்ற மாதிரியா நீங்க எப்படி சொல்வீங்க சார்? மக்களை பார்க்கணுமா? எங்க காலத்து டெக்னிக்ல நாங்கெல்லாம் வந்து மக்களை பார்த்தோம். மக்களை பார்க்கலன்னா நிக்காது. விஜய் அவர்களுடைய பின்னாடியே வந்து பாஜக தான் இருக்கு. அவரை வந்து கரளத்துல இறக்கி விட்டதே பாஜக தான். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நம்புறீங்க? வேற என்ன இருக்கு? அவரு தனிப்பட்ட முயற்சியில வராரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. தனிப்பட்ட முயற்சியில வந்து அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சாரு, அதையும் முன்னாரு. வாக்கேந்திரம் பயன்படுத்தப்படுகிற ஒரே நாடு அமித்ஷா மோடி தலைமையில் இருக்கு இந்திய நாடு. ஏன்னா அதுல எல்லா ஃப்ராடும் பண்ணலாம். சொல்றீங்களா கோயம்புத்தூர் அப்படியே அடங்கி போயிடுச்சு. எங்கேயாவது அந்த கட்சி கொடி பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருந்தோ வர்றீங்க, எத்தனை இடத்துல கட்சி கொடிகள் இருக்கு. ஆனா விஜயோட போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுறாங்க. போஸ்டர் ஒட்டி என்னமா பிரிச்சணும்? கொடியேற்ற வேடா. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம். இப்போ விஜய் வந்து நீங்க சொல்ற போதே 4 கூட்டம் தான் போட்டிருக்கிறாரு, பெருசா மக்களை சந்திக்கல, இப்படி பல விமர்சனங்கள் வைக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்தது இந்த மாதிரி செயல்பட்டா ஓரளவுக்காவது அரசியல நிலைக்கலாம் அப்படின்ற மாதிரியா நீங்க எப்படி சொல்வீங்க சார்? எந்த மாதிரி? மக்களை பார்க்கணுமா? எங்க காலத்து டெக்னிக்ல நாங்கெல்லாம் வந்து மக்களை பார்த்தோம். நான் அரசியல்வாதி இல்லை. மக்களை பார்க்கலன்னா நிக்காது. அவரு இன்றைய கால அரசியல் பண்றேன்னு சொல்றாரு. அதான் இவர் ஆன்லைன்ல பண்றாரு. ஆன்லைன்ல பண்றாரு, ஆன்லைன்ல ஓட்டு போடணுங்கிறாரு. அதான் ஒருவேளை அந்த சிஸ்டம் வருது. ஏன்னா இன்னைக்கு அமித்ஷா இது பாஜக நம்பி இருக்கிறது வந்து வாக்கேந்திரத்தை தான். வாக்கேந்திரத்தை காலை வாரி விட்டுச்சுன்னா பாஜக என்ன சிம் கார்டு தான். நம்ம வாக்கேந்திரங்கிறது என்ன பெரிய செல்போன். உங்க சிம் கார்டு எடுத்துட்டு என் சிம் கார்டை போட்டா உங்க போன் என் போன் ஆயிடுது. அவ்வளவுதான். அது மாதிரி அவ்வளவுதான். ஒரு உங்க வாக்கேந்திரத்தில் இருக்கிற நீங்கள் நான் போட்ட ஓட்டெல்லாம் இருக்கிற அந்த சிம் கார்டை எடுத்துட்டு அமித்ஷா சொன்ன சிம் கார்டை போட்டுட்டா ரிசல்ட் ஓவர் ஆயிடுது. அவ்வளோதானே. இப்போ அப்படி தானே அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாஜக ஜெயிக்கிறதுக்கு காரணமே இவர் ராகுல் காந்தி சொன்னார் 2 வாரத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா தேர்தலில் 5லேருந்து 6 மணி அந்த 1 மணி நேரத்தில் 6 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. எப்படி முடியும்னு கேட்டார். ஏற்கனவே இருந்த சிம் கார்டை உள்ள சொல்லிவிட்டாங்க. 6 லட்சம் வாக்கு உள்ள வந்துருச்சு 1 ஹவரில். அவ்வளோதான் ரிசல்ட் போகும். இது வந்து நாங்கள் வாக்கேந்திரம் வந்ததில் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஜெயலலிதா வந்து ஆரம்பத்தில் வந்து ஜெயலலிதா வாக்கேந்திரத்தை பெருசா எதிர்த்தாங்க. அவங்க இந்த குற்றச்சாட்டை சொன்னதே முதல்ல அவங்க தான். எப்படி சொன்னாங்கன்னா, மேற்கு வங்காளத்துல வந்து கம்யூனிஸ்டுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்தம்மா அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு அந்த வாக்கேந்திரத்துல வந்து ஏதோ பண்றாங்க, அதனாலதான் எங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அந்த கம்யூனிஸ்டுக்கு போற மாதிரி அவங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. நீங்க எந்த சின்னத்துக்கு வேணாலும் பட்டன் அமைக்குவீங்க, ஆனா அது போய் உதயசூரியன்ல தான் உண்டு. அது மாதிரி சிஸ்டத்தை பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் கம்யூனிஸ்டுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு இது பண்ணாங்க. அப்போ வந்து எழுத்தாளர் சுஜாதா நீங்கள் கேட்டு, அவர் வந்து அந்த வாக்கேந்திரத்தை டிசைன் பண்ணுறதுல அவர் ஒருத்தர். அவர் போய் அந்த அம்மா கிட்ட டைம் கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். எக்ஸ்பிளைன் பண்ணி அது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்லாம் உறுதியெல்லாம் கொடுத்தாரு. அதை வந்து திருப்பி இவங்க பேசினாங்க. நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்க்குறேன். இதை எனக்கு சொன்னது இதனுடைய மாணவர்கள் தான் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை சார், செல்போனுடைய பிகர் வெர்ஷன் சார் இது. அந்த சிப் சென்சாரை எடுத்துட்டு இந்த சென்சாரை போட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா டேட்டா பூரா இதுதான். இத்தனை தலைவர்கள் வந்து அதை நோட் பண்ணி சொல்றாங்க. அதுக்கான முன்னெடுப்புகளை நடக்கும் போது இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்காங்க. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. உலகத்துல எந்த நாட்டிலையும் அது பயன்படல தெரியுமில்ல. 2 நாடு யூஸ் பண்ணாங்க, நம்மளோட சேர்த்து 3 நாடுகள். 2 நாடு இது பெரிய ஃப்ராடாருன்னு சொல்லி உடனே வித்ரா பண்ணிட்டாங்க. வாக்கேந்திரம் பயன்படுத்தப்படுகிற ஒரே நாடு அமித்ஷா மோடி தலைமையில் இருக்கு இந்திய நாடு. இப்போ எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அதுல எல்லா ஃப்ராடும் பண்ணலாம். எல்லா ஃப்ராடும் ஒரு நிமிஷம் ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்க வாக்கேந்திர ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் என்னத்துக்குமா அவ்வளவு கேப் கொடுக்குறீங்க? வாக்கேந்திரத்துல போடுறீங்க, போட ரிசல்ட் சொல்லாம போட எவ்வளவு உழுதுருக்கு அப்படியே பட்டன் தட்டிங்கன்னா யாருக்கு எவ்வளவு ஓட்டு உழுதுருக்கு உடனே சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாக்கேந்திரத்தை எடுத்துட்டு போறீங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல வைக்கிறீங்க, எதுக்கு இவ்வளவு? அன்னைக்கு சாயந்தரமே சொல்லலாமா? அதான டெக்னாலஜி. விஜய் அவர்களுடைய பின்னாடியே வந்து பாஜக தான் இருக்கு. அவரை வந்து கரளத்துல இறக்கி விட்டதே பாஜக தான். அவருடைய நோக்கமே வாக்குகளை வந்து பிரித்தெடுக்கிறது தான் அப்படின்னு சில கருத்துக்கள். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நம்புறீங்க? வேற என்ன இருக்கு? அவரு தனிப்பட்ட முயற்சியில வராரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. தனிப்பட்ட முயற்சியில வந்து அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சாரு, அதையும் முன்னாரு. அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சாரு தெரியுமில்ல. ஒருவேளை அவரு சுயமா வரணும்னு அவரு கட்சி ஆரம்பிச்ச போது ஜெயலலிதா கூப்பிட்டு வச்சாங்க. அப்பா சந்திரசேகர்னு வச்சுக்கிட்டாரு. அண்ணான்ற பேர்ல அண்ணா வந்துட்டதுனால இவர் அப்பா ஆயிட்டார். அப்பா சந்திரசேகர் பேர் வச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சாரு.
ஒரு அம்பாசிடர் காரில் போவார், அதுக்கு பின்னாடி 10 அம்பாசிடர் கார் அப்படியே வரும், அந்த கொடியை ஆட்டிக்கிட்டு பயங்கரமாக ஊர்வலம் போய் இப்போ கட்சி பெருசாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டர், விஜயை கூப்பிட்டு அமிச்சாங்க. 11 மணிக்கு என்ன சந்திக்கணும்னாங்க. போயிட்டாரு. 11 மணிலேருந்து உட்காந்துருக்காரு. 4 மணி கூப்பிடவே இல்லை. அப்புறம் வர சொல்லிட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நேராக வந்தார். அவங்க அப்பா பார்த்தாரு. கட்சியை கலைக்கிறியா இல்லை வீட்டை விட்டு வெளியே போறியான்னாரு. கட்சியை கழிச்சிட்டாரு. அவ்வளோதான். ஓகே. அதே தான் இப்போ படத்துக்கு என்ன 150 கோடியாமே அப்படின்னாங்க. ஆமாம் சார், ரைட்டு, என்ன அப்படின்னாங்க. சரி, கட்சி ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பாஜக வந்து அவருக்கு த்ரெட்டனிங் கொடுத்துருக்குறாங்க. மிரட்டினாரு, போயிட்டாரு. இன்னைக்கு மிரட்டினாங்க, வந்திருக்கிறாரு. ஸோ பியர் ப்ரெஷரில் தான் வந்திருக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் அவர் வந்து இன்னைக்கு உள்ள ஒரு அரசியல் தீவிரமாக இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓகே. அரசியலுக்கு வந்துட்டாக்க உடனே நீங்கள் எங்கேயாவது அந்த கட்சி கொடி பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருந்தோ வர்றீங்க, எத்தனை இடத்துல கட்சி கொடிகள் இருக்கு. இந்த கட்சி கொடி எங்கேயாவது பறக்கிறது? ஆனால் விஜயோட போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுறாங்க. போஸ்டர் ஒட்டி என்னமா பிரிச்சணும்? தொண்டை கட்சி கொடி ஏற்ற வேணாம் சொல்றீங்களா? கோயம்புத்தூர் அப்படியே அடங்கி போயிடுச்சு. அப்போ அப்படிதான் சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. அப்புறம் எங்க கட்சி கொடி? எங்க ஒரு தெருவில் ஒரு இடத்துல கட்சி கொடி பாரு. இன்னைக்கு சினிமா போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் ஜனநாயகன் தான் வந்து கடைசியான படம், இந்த படமும் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்போ திருப்பி திரைப்படத்துக்கு நடிக்க போவாரா? திரைப்படத்தில் அவர் நடிக்கட்டுமா? யார் பார்க்குறா? எங்க ஓடுது சினிமா? இல்லை சார், அவர் நடிச்சாலே சினிமா எங்கம்மா ஓடுது? சினிமா எங்க இருக்கு? தியேட்டர் எங்க இருக்குது? முதல்ல அதை போடுறதுக்கு, முதல்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு இங்கே தியேட்டர் எங்க இருக்குது? எத்தனை தியேட்டர் இருந்தது? சென்னைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க 2 வருஷம். எத்தனை தியேட்டர் பார்த்துருப்பீங்க? இங்க வரும்போதே இல்லை தியேட்டர். அந்த காலத்துல இல்லை. அண்ணா சாலையில் நுழைஞ்சோம்னா டி நகர் வரவரில் வரிசையாக 35 தியேட்டருக்கு மேலே இருந்தது. இன்னைக்கு ஒரே ஒரு தியேட்டர் தான், தேவி தியேட்டர் மாத்திரம் தான் இருக்குது. சத்யம் தியேட்டர் இருக்குது. சத்யம் தியேட்டர் மால் ஆயிடுச்சு. அது உள்ள தியேட்டர் அவ்வளோதான். தியேட்டராகவே இருக்கிறது இன்னைக்கு வந்து தேவி தியேட்டர் மட்டுமே. அப்புறம் கேசினோ தியேட்டர் எல்லாம் போயிடுச்சுமா. போகிற வழியில் நான் காசி தியேட்டர், இது அம்பத்தூர் ராக்கி இதெல்லாம் இருக்குது, பேருக்கு இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் படத்துக்கு திருப்பி நடிப்பாரா எப்படி சார்? நடிக்கட்டும்மா, போடுறதுக்கு தியேட்டர் இருக்குது. ஆனா படத்தை ரிலீஸ் பண்றீங்க இன்னைக்கு, என்னப்பா ரிலீஸ் ஆயிருது அப்படிங்கிறது பார்க்குறோம். பார்த்தாக்கா பசங்க எவனும் வெளியே ஒன்றும் போக மாட்டேங்கிறா. ஏடா நாளா நீங்கள் ஓட்டிட்டு வந்துடும் சார். இப்போ வீட்டிலே பார்த்துக்கலாம். ஆதவ அர்ஜுனா 300 கோடி ரூபாய் சம்பளம்னு சொல்றாரு சார். விஜய்க்கு 300 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வராரு, அரசியலுக்காக தான் வராரு, அவர் படம்லாம் நம்ம நடிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 300 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னு விட்டுட்டு போறாரா? இல்லை கொடுக்க பீக் டைம்ல வர்றாரு அப்படின்னு. பீக் டைம் தான்மா. எந்த படம் வந்து கிடைச்சா ஓடிச்சு? சர்க்கார் படத்துக்கு அப்புறம் அவருக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க எந்த சினிமா ஓடுது முதல்ல சொல்லுங்க. விஜய் விடுங்க. இப்போ இன்னைக்கு தமிழ் என்ன பிரபலமான படம் ஏதாவது பேர் சொல்லுங்க. விஜய் அவருடைய படம் இல்ல, ஏதாவது ஒரு தமிழ் படம் ஓடிட்டு இருக்கிற பிரபலமான படத்து பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப்னு அது ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அது யோசிக்கிறீங்க, பேரே சரியா வரல. ஃபேமிலி ட்ரிப்னு ஒரு படம் வந்துருக்குதா? ஃபேமிலி ட்ரிப் அது சம் கேளுங்க. ஃபேமிலி டூரிஸ்ட். இப்படி கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு காலத்துல எப்படி இருக்கும் படம் ரிலீஸ்னா நாங்கெல்லாம் தியேட்டர்ல போகும்போது. ஓகே. இப்போ நிறைய படங்கள் வருது இல்லையா சார்? எங்கமா வருது? இந்த வெள்ளிக்கிழமைனாக்க நியூஸ் பேப்பர்ல இடமே இருக்காது. வந்து இன்று முதல்னு அரை பக்கம் போட்டுட்டு இருந்தாங்க. அது கால் பக்கமா குறைஞ்சது. இப்போது இத்தினோண்டு போட்டுருக்காங்க. இப்போ ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிறது எப்படி தெரியுதுனாக்க இந்த வார பத்திரிக்கை ஒன்று வாங்குறேன், அதுல விமர்சனம் போடுறாங்க. அதை பார்த்து தான் தெரிஞ்ச மாதிரி ஒரு படம் வந்து ரெட்ரோ படம்லாம் இப்போ வந்து அது சொல்றாங்க. அது எங்க ஓடுது? எந்த தியேட்டர்ல ஓடுது? எல்லா தியேட்டர்லயும் இன்னைக்கு ஓடுது சார். எந்த தியேட்டர் இன்னைக்கு தான் ரிலீஸே ஆயிருக்கு படம். எந்த தியேட்டர் சொல்லுங்க. எல்லா தியேட்டர்ன்றீங்க. எந்த தியேட்டர்? ஒரு தியேட்டர் பேர் சொல்லுங்க. சங்கம் சினிமாஸ் இருக்கு, கேசினோ. சங்கம் சினிமாஸ் லொகேஷன் தெரியாது இல்ல சார். 2 வருஷம் தான் நான் வந்திருக்கேன், அதனால லொகேஷன் தெரியல. சங்கம் சினிமாலாம் மூடிட்டாமா, அதெல்லாம் ஹாஸ்பிடல்ல. சார் இப்போ சச்சின் படம் பார்த்தேன் சார் சங்கம் சினிமாஸ்ல. கேள்பாக்க அந்த கிங் ஹாஸ்பிடல். ஆமா ஆமா, அது இன்னும் ஓடுது. ஓடுது. சச்சின் திரைப்படம்லாம் அங்கே தான் பார்த்தேன் நான், அதனால தான் சொல்லுவேன். அப்போ ஒரு படம் ஒரு தியேட்டர் இருக்குது அந்த ஏரியாவில். ஆமாம், கேசினோ தியேட்டர் இருக்குது இல்லை? கேசினோ இருக்குது, சங்கம் இருக்குது, ஏஜிஎஸ், பிவிஆர் அந்த மாதிரியான தியேட்டர்ஸ் மாதிரி தான் மாலில் தான்மா இருக்குது. பிவிஆர் இந்த மாதிரி மாலில் தான் இருக்குது. இப்போ வந்து அப்புறம் அந்த ஃபோரம் மால், அங்கே எல்லாம் தியேட்டர்ஸ் இருக்குது. அங்கே என்னன்னாக்கா நம்ம போகிறோம், சாப்பிட்றோம், கடைக்கு போகிறோம், கடையில் இது பண்ணிட்டு சாப்பிட்டு கிஃப்ட் விடுவோம். இது என்னென்ன தியேட்டருங்க உள்ளே போய் படம் பார்க்குறோம். என்ன படம்னு கூட தெரியாமல் ஒரு தடவை போகிறோம்.
ஓகே. ஆனால் அந்த மாதிரி இப்போ என்ன படம்னே தெரியாமல் என்னுடைய மாணவி தான் கூப்பிட்டு போனாங்க. நானே என் ஒய்ஃபு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் நார்த் இந்தியன்ஸு. கடைக்கு அவங்க போனாங்க. அவங்கள கூட்டிகிட்டு அப்படி போயிட்டு இது பண்ணும்போது சாப்பிட்டு இப்படி போகிறோம். சார் இதில் ஏதோ ஒரு ஹிந்தி படம் ஓடுதுன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஹிந்தி ஏதோ ஒரு படம் ஓடுது சார் அப்படின்னாங்க. போய் தமிழ் படமெல்லாம் இருக்குது, அதிலெல்லாம் டைம் ஆகிடுச்சுட்டாங்க. 2 தேட்டரில் தமிழ் படம், ஒரு தேட்டரில் ஹிந்தி படம். சரி அதுக்கு தான் இப்போ தான் அதுதான் ஆரம்பிப்போதுன்னா அதுக்கு போயிட்டோம். ஆனால் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணாங்க இந்த முறையில். பதாயி கோன்னு ஒரு ஹிந்தி படம், ஒரு அற்புதமான படம். ஓகே, அற்புதமான படம். அதான் சொன்னேன், நமக்கு அதிர்ஷ்டம் பாரு எப்படிப்பட்ட. அந்த படத்தை தான் இவர் ஊர் விஷயம் சத்யராஜ் எல்லாம் நடித்து தமிழில் எடுத்தாங்க. என்ன படம்? அதை இவர் ஆர்ஜே பாலாஜி எடுத்தார், கோலா பண்ணி எடுத்தார். அந்த படத்தை பார்த்துட்டு கண்ணத்துக்கு ரத்த கண்ணீர் பிடிச்சேன். அதை போட்டு காட்டி எனக்கு கழுத்தை எடுத்தான். அந்த பதாயி ஹோ இன்னைக்கும் நெஞ்சல் அடிக்குது. அந்த படம் மாதிரி பார்க்க முடியாது. அது மாதிரி சில படங்கள். இப்போ மெய்யழகன்னு ஒரு படம், தமிழ் படத்துக்கு பெரிய வித்தியாசமான படம், அவ்வளோ அற்புதமான படம். சிவகுமார் இதை பண்ணது. அந்த படம் பார்த்தேன். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி.